நீதிமொழிகளின் புஸ்தகத்திற்கு எடுத்துக்கொள்ளுங்கள். 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நீதிமொழிகள் 1:23. என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதில் வேதத்தில் 20ஆம் வசனம் பாருங்க. நீதிமொழி 1:20. ஞானமானது வெளியே நின்று கூப்பிடுகிறது, வீதிகளில் இருந்து சத்தமிடுகிறது. அது என்ன சொல்லுகிறது? என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள். ஞானம், தேவ ஞானம் யார்? மீட்பர் இயேசு கிறிஸ்து தான் தேவ ஞானமா இருக்கிறார். கர்த்தர் தான், நம் ஆண்டவர் தான் நமக்கு, ஆமாம், மீட்பர் இயேசு கிறிஸ்து தான் தேவ ஞானமா இருக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவி உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். இன்றைக்கு எல்லா இடங்களையும் மக்கள் எல்லாம் நாடுறது கடிந்து கொள்ளுதலை அல்ல, அவங்க ஒரு ஆறுதலை தேடுகிறார்கள், ஒரு ஆறுதலை நாடுகிறார்கள். ஆறுதலுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, யூடியூப்ல எல்லாம் ஏதாயிலும் நம்ம ராஜா மந்திரி அப்படின்னு நம்மளை யாராவது சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, வாக்குத்தத்தம் ஏதாவது கிடைக்குதா, வாலாக்காமல் தலையாக்குவார், அதான் தேடுறாங்க. கர்த்தருடைய ஞானம் என்ன சொல்லி கூப்பிடுப்பா, உனக்கு வாக்குத்தத்தம் தேவை, அது எனக்கு தெரியும், நான் தர்றேன். அதில் கடைசி என்ன சொல்லியிருக்காரு? என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன் போட்டிருக்கலாம். அந்த வசனத்தில் 23ஆம் வசனம் எல்லாரும் சேர்ந்து படிங்க. 23ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து படிங்க. என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவி உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு, ஆமாம், என் வார்த்தைகளை உங்களுக்கு நான் தெரிவிக்காமல் இருக்க மாட்டேன்ப்பா. உங்களுக்கு என்ன செய்யணும், என்ன நான் தருவேன். ஆண்டவர் தருவார், ஆண்டவர் பேசுவார், ஆண்டவர் சொல்லி அப்படியே செய்வார். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் சொல்லுவார், அழகாக அதை செய்வார். சரிதானா? அப்படி இருக்கிற அந்த நேரத்தில் நீங்கள் முதலாவது எடுத்த உடனே வெறும் ஆறுதல் மட்டுமே தேடி ஓடக்கூடாது. ஆறுதலுக்காக மட்டும் ஆண்டவரை தேடுறது அது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், ஒரு தேவை இருக்குது அப்படின்ற நேரத்தில் மட்டும் ஏடிஎம் மிஷினுக்கு போவாங்க. மற்ற நேரம் ஏடிஎம் மிஷின்ட்டு யாராவது போவாங்களா? பணம் வேணும்னா ஏடிஎம் மிஷினு போய் உள்ள கார்டு போட்டால் காசு என்ன செய்யும், வரும். அதுக்கு தான் ஏடிஎம் மிஷின் வச்சிருக்கிறாங்க. சரிதானா? அது மாதிரி ஆண்டவரை வைத்துக்கிட்டு வாக்குத்தத்தங்களை மட்டுமே நம்ம எடுத்துக்கொண்டு பெற்றுக்கொண்டு ஓடுற அதே நேரத்தில் ஆண்டவர் கடிந்து கொள்ளுகிற ஒரு காரியத்திற்கு செவி சாய்க்காமல் தூரமே விலகி தள்ளி நிற்கிற ஒரு கூட்டம் இந்த கடைசி நாட்களில் ரொம்ப இருக்கு. அழகா பவுல் சொல்லும்போது சொன்னாரு, 1 கொரிந்தியர் 4:15, கிறிஸ்துவுக்குள் 10,000 வாத்தியார்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே, கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினாலே நான் உங்களை பெற்றேன். அப்போ ஒரு காரியம், நிறைய போதகர்கள், அதாவது ஆசிரியர்கள் போல, உபாத்தியார்கள்னா யாரு, அழகாக ஆசிரியர் மாதிரி இதைச்சே அதைச்சேன்னு சொல்கிறவங்க நிறையா பேர் இருக்கிறாங்க அப்படின்னு இருந்தது. இன்றைக்கி அதே இது தலைகளாக மாறிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு வாக்கு தத்தம், ஒரு ஆசீர்வாதம், இது மட்டும்தான் எதிர்பார்த்து எந்த கூட்டம் போட்டாலும் சரி, எப்பயுமே வாக்கு தத்தம் சுவிசேஷ கூட்டமாக நடக்குது. நான் பல ஆண்டு 20 ஆண்டுகளுக்கு முன்னதாக நான் மலேசியா தேசத்துக்கு போயிருந்தேன் ஊழியத்திற்கு. அங்கே 60 நாட்கள் ஊழியத்தை நிறைவேற்றினேன், சுமார் 60 நாட்கள். அங்கே பார்த்தீங்கன்னா சர்ச்சிலையுமே என்ன தான் நடந்துகிட்டு இருக்குன்னா, சுவிசேஷ பிரசனம் நடந்துகிட்டு இருக்கு. இயேசு உன்னை சுகமாக்குவார், இயேசு உன் துக்கத்தை சுமந்து கொண்டார், இவ்வளவுதான் இப்போ நடக்குதே ஒழிய அவர்களை கடிந்து கொள்ளுகிற ஒரு வேலை யாரும் செய்ய மாட்டுறாங்க. நான் அங்கு போய் கடிந்து பேசணுன்னே அந்த பாஸ்டர் சொன்னார், பிரதர் நீங்கள் இப்படி பேசுகிறதுக்கு தான் வேணும், நாங்கள் இதை பேசணும்னா சர்ச்சிலேருந்து ஓடிடுவாங்க, நீங்கள் பேசுனீங்கன்னா யாரும் ஒன்றும் கண்டுக்க மாட்டாங்க, இந்தியாவிலேருந்து வந்தீங்க போனீங்கன்னு விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அவங்களுக்கு என்னதான் தான் இருக்க ஆசை, ஆயின்மெண்ட் போடுற ஆசை தான். இப்போ ஒரு பெரிய கட்டி இருக்கிறது, ரணமாய் ஒரே சலமாக வந்துகிட்டு இருக்கு, மேலாப்பில் ஆயின்மெண்ட் போட்ட சுகமாயிருமா? இல்லைப்பா, இந்த கட்டியை வெட்டி எடுக்கணும், நீக்கணும். ஒரு டாக்டர் சொல்ல, இன்னொரு டாக்டர் சொல்ல, இல்லைப்பா ஒன்றும் இல்லை, இந்த ஆயின்மெண்ட்டை மட்டும் பேலை போடு, அவர் கொடுத்த காசை எனக்கும் கொடுன்னு சொல்லி வாங்கிட்டு போகிறாரு. இவங்க ஆயின்மெண்ட் போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒரு நாள் இன்னொரு டாக்டர் சொல்கிறாரு, உன் காலை வெட்டி எடுக்கணும்ப்பா,
கட்டியை வெட்டி எடுக்கிறதுக்கு பதில் இன்னைக்கு என்னதை வெட்டி எடுக்க போகிறாங்க? காலையே வெட்டி எடுக்கிற போகிறாங்க அப்படின்ற ஒரு நிலைமை வந்துடும். ஒரு ஊரில் ஒரு கோயம்புத்தூரில் நடந்த சம்பவம். ஒருத்தருக்கு ஊசின்னா ரொம்ப பயமா, உலகமாக பயம். ஊசி போடுறதுன்னா அவருக்கு கையில் ஊசி போடுறதுன்னா ரொம்ப கத்துவார். அவருக்கு அதனால் டெஸ்ட் பண்ணவே மாட்டார், பிளட் டெஸ்ட் பண்ணவே மாட்டார். அவர் இங்கே அங்குமா ஓடி நல்லா ஸ்வீட்டெல்லாம் சாப்பிட்டு அவருக்கு டயபெட்டிஸ் நோய் இல்லை, முத்தி போச்சு. ஒரு நாள் அவர் மயங்கி விழுந்தார். ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனாங்க. அவர் மயக்கம் தெளிகிறதுக்கு முன்னாடி டாக்டர் சொன்னார், ஒரு காலை வெட்டி எடுக்கணுங்க அப்படின்னாரு. ஊசிக்கு பயந்து காலை இழந்த கதை. அப்படி போயிடக்கூடாது. ஒரு ஊசி போட்டு பிளட்டு வெளியே எடுத்து டெஸ்ட் பண்ணால் உங்கள்கிட்ட எவ்வளவு சர்க்கரை அளவு இருக்குன்னு கண்டுபிடிச்சா என்ன விதத்தில் நடக்கணும்னு தெரிஞ்சு போயிருக்கும். அந்த ஊசி பயந்தா என்ன போச்சு? காலே போச்சு. கண்ணை திறக்கிறப்ப கால் இல்லை. அப்படி இருக்கலாமா? வேண்டாம். அப்போ நான் என்ன சொல்கிறேன் ஒன்று கவனித்துக்கொள்ளுங்க. கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். அப்போ இன்றைக்கு ஜனங்களுக்கு தேவையானது ஆறுதல் மட்டும் அல்ல, அதோடு கூட விசேஷ விதமாக கடிந்து கொள்ளுதல். என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள். அப்போ ஆண்டவர் நமக்கு கடிந்து கொண்டு கண்டனம் பண்ணி புத்தி சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் யாருக்கு இருக்காதுன்னா, பரியாசக்காரனை கடிந்து கொள்ளாதே, அவன் உன்னை பகைப்பான் அப்படின்னு எழுதியிருக்கு. பரியாசம் பண்ணி கேலி பேசி தெரிகிறவனுக்கு பார்த்தீங்கன்னா, எப்பா நீ தான்ப்பா நல்ல ஆள், உலகத்தில் நீ தான் நம்பர் 1 சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, ஐயா ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு போயிடுவான். ஆனால் அவனே கடிந்து கொண்டு எப்போ மற்றவங்களை இப்படி பேசாதுன்னு சொன்னால் உங்களையே கரைப்படுத்துவான், அல்லாவிட்டால் உங்களை பகைப்பான். பரியாசக்காரருக்கு தான் கடிந்து கொள்ளுதல் வெறுப்பாக இருக்கும். அதே நேரத்தில் நமக்கு கடிந்து கொள்ளுகிற ஆள் வேணும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஒரு பெரிய அரசியல்வாதி இருந்தாராம். அவர்கிட்ட ஒருத்தன் எதிர நின்று கேள்வி கேட்டு தொலைச்சி அவரை பதில் சொல்ல முடியாதபடி திக்குமுக்காட வச்சோடனே அவர் அந்த அரசியல்வாதி ரூமுக்குள்ளே போனேன்னு சொன்னார், அந்த பையனை கூட்டுவாங்கன்னு சொல்லி. இவர் அடிக்க போகிறாரு போல், என்ன வாங்க போகிறான்னு தெரியலன்னு கூட்டு வந்தோடனே, எப்பா நீ எனக்கு பிஏவாக இருக்க முடியுமா, எனக்கு பர்சனல் அசிஸ்டண்ட்டாக இருக்க முடியுமான்னு கேட்டாராம். என்ன சார் என்ன சொல்கிறீங்க, உண்மையாவா சொல்கிறீங்க? ஏப்பா உண்மையாக தான்ப்பா, நீ கேட்ட கேள்வி மாதிரி என் கூட இருக்க எல்லாம் கேட்டாங்கன்னா நான் என்றைக்கே நல்லா இருந்திருப்பேன். நீ இந்த மாதிரி கேள்வி கேட்குற மாதிரி காரியங்களை எனக்கு புரிய வைக்கிற மாதிரி ஒரு ஆள் வேணும்ப்பா. கடிஞ்சுக்கிட்டு சார் இதை பண்ணாதீங்கன்னு சொல்கிறதுக்கு வேணும். நீ உரிமையை எப்பயும் திட்டு பிஏவாயிரு, உனக்கு அங்கே எவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்களோ அதை விட 2 மடங்கு தரேன்னு சொல்லி அவருக்கு பிஏவா வச்சுக்கிட்டாராம். இன்றைக்கு தேவையானது என்ன? சரியாக கடிந்து கொண்டு இது தேவை, இது தேவையில்லை, இது வேண்டும், இது வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லுகிறவர்கள் தான் வேண்டும். அப்பொழுது ஜீவன் பிறக்கும், வாழ்வு மலரும், சந்தோஷமாக உங்க சந்ததி வாழும். கைகளை வச்சு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க தமிழ் மருத்துவத்தை படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம சாதாரண வேப்ப இலை இருக்கிறது, அந்த வேப்ப இலையில சூரணம் செய்வார்கள் அல்லது வேப்ப இலையை சாப்பிட சொல்லுவார்கள். அது செய்கிறப்ப சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா 7 நாள் சாப்பிட்டா ஒரு நல்ல எஃபெக்ட் இருக்கும், 21 நாள் போல் சாப்பிட்டா இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கும்னு சொல்லுவாங்க. நான் எனக்கு தெரியும், ஞாபகம், நான் 10th லீவில் இதெல்லாம் படிச்சிருக்கேன். 40 நாள் போல் சாப்பிட்டா பாம்பு கடித்தாலும் சாக மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதே நேரத்தில் 40 நாள் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் அன்னகரை போல் மாறிடுவீங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு பக்கத்தில் நல் விளைவு, இன்னொரு பக்கம் தீய விளைவு இருக்கிறது. குடும்பம் எல்லாம் எனக்கு வேண்டாங்க, நான் ஒரு சன்னியாசியாக போகிறேன்னு சொல்லி அப்படி போகிறவங்களாவும் மாறிடுவாங்களா, ரொம்ப அந்த வேப்பலைவே சாப்பிட்டுக்கிட்டே இருந்தான்னு சொல்லி அந்த நாட்களில் நான் படிச்சிருக்கிறேன். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. இதை பகுத்தறிந்து போதிக்கிறது தான் நல்ல ஒரு தமிழ் மருத்துவர். அவர்கிட்ட போய் கேட்டால் அவர் சொல்லுவார், எம்மா உனக்கு இருக்கிற உன் பிள்ளைக்கு இருக்கிற வயிற்றில் இருக்கிற புழுக்கள் எல்லாம் சாவதற்கு இத்தனை நாள் மட்டும் சாப்பிடுமா, அவனுக்கு சங்கில் வச்சு கொஞ்சம் ஊற்று, என்ன ஊற்றணும், வேப்பலை சாறு ஊற்று, சரியாயிரும், 4 நாள் 5 நாள் போதும், அதுக்கு மேலே வேண்டாம் சொல்லுவார். அவருக்கு தான் அளவு தெரியும், அதுக்கு மேலே சாப்பிடாத அப்படின்னு சத்தம் போட்டு அனுப்புவார். அதுதான் நமக்கு தேவை. பின் விளைவுகள் எப்படிப்பட்டது என்பதை முன் அறிவித்து விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்ளுகிறான். மறைஞ்சுக்கிறதுக்கு நமக்கு தெரியணும். அதற்கு ஒருவர் தான் முடியும், அது நம்ம ஆண்டவர் தான்.
கர்த்தர் தான் கடிந்து கொள்றதில்ல நம்பர் 1. ஆண்டவர் இயேசுவினுடைய அதே ஒரு சாயல்ல யோவான் ஸ்நானன் இருந்தார். அவர் எந்திரிச்ச உடனே சொல்ல, நான் இங்கே அன்பு சகோதர சகோதரிகள் யோவான் ஸ்நானனை கூப்பிட்டு வந்து இங்கே விட்டோம்னா அவர் என்ன சொல்லுவாருமா, அன்பான விரியன் பாம்பு குட்டிகளே அப்படிதான் பேசுவார். அவர் என்ன அப்படித்தானே பேசுவார். ஆமாம், அவர் வனாந்தரத்தில் கூப்பிடுற சத்தம், விரியன் பாம்பு குட்டிகளே, உங்களுக்கு இந்த விதமாக ரட்சிப்பை தேடி வர வகை காட்டினவன் யார் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அவருக்கு அவ்வளவு மக்கள் எவ்வளவு செதறி போயிருக்காங்களோ அதை கண்டுபிடிச்சி ஆண்டவர் இயேசு வரும்போது பாதை ட்ராக் கரெக்டாக இருக்கணும், அவர் ஊழியம் நல்லா நடக்கணும், அதுக்கு அவர் தன்னுடைய அழைப்பில் அழகாக இருந்தார். அதனால ஆண்டவர் இயேசுவும் கூட பாருங்க கடிந்து கொண்டார். சவுக்கை உண்டு பண்ணி என்னுடைய பிதாவின் வீடு எல்லா ஜனத்திற்கும் ஜெப வீடுன்னு சொல்லி கடிந்து கொண்டார். அப்போ அதை உணர்வு வந்துருச்சுன்னா கடிந்து கொள்ளுதல் வரும். தூரத்தில் ஒரு பாம்பு வருது, உங்கள் பிள்ளை தெரியாமல் அங்கே நிற்கிறான், நீங்கள் எப்படி அழகாக பேசுவீங்க சொல்லி காட்டுங்க பார்க்கலாம். அன்பு மகனே வேகமாய் வா, பின்னாக 4 அடி தூரத்தில் ஒரு பாம்பு உன்னை அப்ரோச் பண்ணி கொண்டு இருக்கிறது, உன் கிட்டத்தில் வந்து கொண்டிருக்கிறது, வேகமாக வந்துருமான அப்படியே சொல்லுங்க. டே 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 வாடா அப்படின்னு சொல்லி ஒரே சத்தம் போட்டு என்ன செய்வீங்க, ஓடி வர சொல்ல மாட்டீங்க. ஆமாம், பாம்புடா வாடா வாடா. அப்போ அந்த கடிந்து கொள்ளுதல் அல்லது அந்த கோபம் எதில் வருதுன்னா, பிள்ளை மாதிரி நினச்சாதான் கடிந்து கொள்ளவே ஆரம்பிப்பாங்க. கைகளவே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஊரார் வீட்டு பிள்ளைனா எப்படியும் வாழ்ந்துட்டு போட்டும்பா அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க சிலர். ஆனால் தான் பிள்ளையா நினச்சா அந்த கடிந்து கொள்ளுதல் வரும். நம்முடைய ஊழியத்தில் பார்த்துருக்கீங்களா, ஆசீர்வாதம் டிவி ஊழியத்தில் சில நேரம் நான் கடிந்து கொள்றதை பார்த்தா சிலரெல்லாம் சில தாய்மாரெலாம் சொல்லுவாங்க, பிரதர் இவ்வளோ சத்தம் போட வேண்டான்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் கடிந்து கொள்கிறேன், என்னுடைய பிள்ளைகள் போல உங்களை பார்த்து என்ன கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வரணுன்றதை நான் சொல்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சரி, இப்போ நீங்கள் ஒன்று புரிந்து கொள்ளுங்க, கடிந்து கொள்ளுதலுக்கு கடந்து வாருங்க. வேதவசனம் என்ன சொல்லி, நீதிமொழியில் 13:1, ஞானமுள்ள மகன் தகப்பனுடைய போதகத்தை கேட்கிறான். இந்த போதகத்தை கேட்கிறான். படிங்க அந்த வசனத்தை, நீதிமொழியில் 13:1. ஞானமுள்ள மகன் தகப்பனுடைய போதகத்தை கேட்கிறான், பரியாசக்காரனோ கடிந்து கொள்ளுதலுக்கு செவி கொடான். கடிந்து கொண்டா செவி கொடுக்க மாட்டான். யாரு? பரியாசக்காரன். அப்ப இன்றைக்கு பரியாசக்காரரா இருந்து வாழ்கிற வாழ்க்கையிலேருந்து அப்படியே கொஞ்சம் திரும்பி நம்ம வாழணும். நமக்கு பின்னாடி எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவங்க வாழணும். ஒரு குறிப்பிட்ட ஊரில் நான் ஊழியத்தை செய்ய போயிருந்தேன். அந்த ஊழியத்தை செய்ய அழைத்திருந்த போதகருடைய மகன் அந்த நான் போயிருந்த நேரத்தில் அவர் இறந்துட்டார். என்னன்னா, அவர் எப்பயுமே இவங்க அப்பா பிரசங்கியார், ஆனால் அவங்க மகனும் சாராய குடிச்சு சின்ன வயசு இறந்துட்டான். அந்த அடக்க ஆராதனை நடக்குது. அதில் நான் போகும்போது எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது. இந்த பையன் இவங்க அப்பா கண்டிச்சு கொண்டிருக்க மாட்டார், குடிக்காதடான்னு எத்தனை தடவை சொல்லியிருப்பார். கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்பாமலே போனால் ஒரு நாள் அவன் மரிச்சிட்டான். இப்போ அவனுக்கு எத்தனை பிள்ளைங்கன்னு கேட்டுட்டு நான் எனக்கு கேட்ட ஞாபகம் எனக்கு இருக்கிற ஞாபகத்தின்படி அவனுக்கு கல்யாணம் ஆகி பிள்ளைகள் இல்லை. அப்போ இவனுக்காக உலக தோற்றத்துக்கு முன்னமே கர்த்தர் எவ்வளோ தீர்மானிச்சிருப்பார். இவனுக்குன்னு ஒரு பெண்ணை தேவன் தெரிவு செய்து வைத்திருப்பார். அவங்களுக்கு 2 பேருக்கு அழகான பிள்ளைகள் பிறப்பார்கள். அந்த பிள்ளைகள் கல்யாணம் பண்ணாங்க, அவங்களுக்கு பிள்ளைகள், பேர பிள்ளைகள், 1000 தலைமுறைக்கு பிளான் போட்டு ஸ்கெட்ச் போட்டு உட்கார்ந்துருக்கார் ஒருத்தர். கடிந்து கொள்ளுதலை கேட்காம போய் கல்லறைக்கே போய்விட்டான். அப்போ கடிந்து கொள்ளுதல் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி தேவன் அனாதி தீர்மானத்தில் கொண்டிருக்கிற பாதைகள், ஆசீர்வாதங்கள் நம்முடைய தலைமுறைகளுக்கு நன்மையை சேர்க்கிறது. எல்லார் கை வைத்து அல்லேலூயா சொல்வீர்களா? ஆமேன், ஹல்லேலூயா, ஆமேன், ஹல்லேலூயா. நீங்க கடிந்து கொள்ளுதலை கேட்கிறவர்கள், ஆமேன், ஹல்லேலூயா. ஆமா, நம்ம டிவி பார்க்குறவங்க எல்லாம் கடிந்து கொள்ளுதலை கேட்குறவங்க, அதுக்கு செவி கொடுக்குறவங்க நம்ம டிவி பார்ப்பாங்க. இல்லை அப்படின்னு சொல்லி தப்பாக நடக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நம்ம டிவியை பார்த்த உடனே சொல்லுவாங்க, ஏம்மா ஆஃப் பண்ணு, அவர் எனக்கே பேசுகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு என்ன பயம்னா, கேட்டுட்டா அதை திரும்ப அந்த தப்பை செய்ய முடியாது. நான் பேசுகிற கேட்டால் தப்பு செய்ய முடியாதுன்னு ஒரு நினைப்பு, எனக்கே பேசுகிற மாதிரி இருக்குது. இல்லைம்மா, ஆண்டவருடைய பாதத்தினண்டை வரணும். ஆண்டவர் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையை சரியாக்கத்தான் கடிந்து கொள்கிறாரே ஒழிய, நல்லதுக்கு தான் கடிந்து கொள்கிறாரே ஒழிய
உங்களை விட நிறைய விவரம் அவருக்கு தெரியுது. ஒருத்தன் பைனாக்குலர் வச்சிருக்கான், நீங்க இங்க இருந்து பாக்குறீங்க, தூரத்துல எதிரியின் ராணுவம் தெரியல. பைனாக்குலர் வச்சிருக்கேன், ஒருத்தன் நின்று பாக்குறான், எதிரியின் ராணுவம் வருகிறது, இங்கே போய் ஒளிந்து கொள்ளுங்கள், சொல்லத்தக்க ஒருவன் வேண்டும். அதுபோல கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார். எதிர்காலத்தில் வருகிறவைகளை காண்பிக்கிறார். இந்த மாதிரி நடக்காத, இந்த மாதிரி இருக்காத கடிந்து கொள்ளுகிறார். அதனால நம்மளோட ஆண்டவருடைய கடிந்து கொள்ளுதலை கேட்டு நடந்து என்னால் வாழணும். இந்த கடிந்து கொள்ளுதலை விசேஷ விதமாக நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கிறது. ஊழியக்காரர்கள் கடிந்து கொள்ளலாமா இருக்கும், ஆனால் அதெல்லாம் ஒரு அளவு. ஆனால் உங்களை நல்லா கடிந்து கொள்வது எது தெரியுமா? வேதத்தில் வாசிச்சு பாருங்க. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16-17 வசனம். 2 தீமோத்தேயு 3:16-17 படிக்க கேட்போம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக. பாருங்க, தேவனுடைய மனுஷன் தேறினவனாக இருக்கும்படியாக, எந்த நற்கிரியும் செய்ய தக்க தகுதியுள்ளவனாக இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும். இது கடிந்து கொள்ளுதல்னா ரிப்ரூஃப், அதாவது ப்ரூஃப் பார்த்து நாங்கள் மேகசின்லாம் ப்ரூஃப் திருப்புத்துவோம். அது போன்ற ரிப்ரூஃப், அதாவது திரும்ப திரும்ப உங்களை கடிந்து கொண்டு அழகாக சீர்படுத்துகிறதுக்கு ஒன்று இருக்குது. அது என்ன? வேத வாக்கியங்கள் உங்கள் கைகளில் இருக்குது. நீங்கள் யாரையோ பார்த்து போய் ஆலோசனை கேட்க உட்காந்தீங்கன்னா அந்த உங்கள் மாமா அத்தை ஒருவேளை உங்களே குறை சொல்லி உங்களை வேதனைப்படுத்தி அனுப்பலாம். ஆனால் உங்களை குறை சொல்லி வேதனைப்படுத்தாமல் உங்களை வாழ செய்கிற ஒருவர் இருக்கிறார். அவர் உங்கள் கைகளில் எழுதி அத்தனையும் கொடுத்துருக்கார். இந்த வேத வாக்கியங்கள் உங்களை கடிந்து கொள்ளும், சீர்படுத்தும், சீர்திருத்தி நீதியை படிப்பித்து உங்களை தேறினவர்களா, பாஸ் ஆனவர்களா, எந்த சப்ஜெக்ட்லையும் பாஸ், எந்த காரியத்திலும் பாஸ் என்று மாற்றுகிறவர்களாக வேத வாக்கியம் இருக்கிறது. அந்த வேத வாக்கியங்களை தினந்தோறும் படிங்க. ஒரே ஒரு வசனத்தை, சங்கீதம் 121, சங்கீதம் 23 அப்படின்றத படிச்சுட்டு ஓடுறவர்களாக இருக்கக்கூடாது. எடுத்து வேதாமத்தில் ஆண்டவர் சமூகத்தில் மணிக்கணக்காக படிக்கணும். வேதாமத்தெல்லாம் எத்தனை முறை படிச்சிருக்கேன்னு எனக்கே தெரியாது. சிலர் சொல்லுவாங்க, நான் 30 தடவை படிச்சுட்டேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. நான் எத்தனை தடவை படிச்சிருக்கேன்னு எனக்கே தெரியாது. வேதாமத்தை தீர ஆராய்ந்து படிங்க. அவைகள் உங்களை கடிந்து கொள்ளும். ஏற்றுக்கொள்ளுங்க, தலைக்கு எண்ணெய் போல ஏற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களை அழகாய் நடத்துவார். எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, கடிந்து கொள்ளுதலை இது நாள் வரைக்கும் வெறுத்தேன், இன்றைக்கு புரிஞ்சுக்கிட்டேன் ஐயா. நன்றி கர்த்தாவே, நன்றி கர்த்தாவே. ஆண்டுகள் தோறும் உம்மை பணிவோமே. நன்றி கர்த்தாவே, நன்றி கர்த்தாவே. ஆண்டுகள் தோறும் உம்மை பணிவோமே. மடுங்க, நன்றி கர்த்தாவே, நன்றி கர்த்தாவே. ஆண்டுகள் தோறும் உம்மை பணிவோமே. புல்லுள்ள இடங்களில் மேய்த்து எம்மை அமர்ந்த தண்ணீர் அண்டை நடத்துகிறீர். ரிப்பீட் பண்ணுங்க. புல்லுள்ள இடங்களில் மேய்த்து எம்மை அமர்ந்த தண்ணீர் அண்டை நடத்துகிறீர். நன்றி கர்த்தாவே, நன்றி கர்த்தாவே. ஆண்டுகள் தோறும் உம்மை பணிவோமே. சொல்லுங்க, நன்றி கர்த்தாவே. உள்பலத்தோடு நன்றி கர்த்தாவே. ஆமென். உம்மை பணிவோமே. நீரே எங்களுக்கு மேய்ப்பராயிருக்க நாங்கள் ஒருபோதும் தாழ்ச்சி அடையோமே. நீரே எங்களுக்கு மேய்ப்பராயிருக்க நாங்கள் ஒருபோதும் தாழ்ச்சி அடையோமே. நன்றி கர்த்தாவே, நன்றி கர்த்தாவே. ஆண்டுகள் தோறும் உம்மை பணிவோமே. நன்றி கர்த்தாவே, நன்றி கர்த்தாவே. ஆண்டுகள் தோறும் உம்மை
உம்மை பணிவோமே. என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, உம்முடைய கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புகிற ஒவ்வொருவரையும் நீர் அணைத்து ஆசீர்வதித்து 1000 தலைமுறை மட்டும் காத்து உம்முடைய பிள்ளைகளை வழிநடத்த வல்லவர் என்று பரிசுத்த வேதாமம் உரைக்கிறதே கர்த்தாவே. இதோ உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் வாஞ்சியோடு வந்திருக்கிறார்கள். ஒவ்வொருவருடைய தலையிலும் கைகளை வைத்து அனுப்புவீராக, உமது கரத்தை வைத்து அனுப்புவீராக. கர்த்தருடைய கரம் வைக்கப்படட்டும். ஜீவனுள்ளவர் ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய கை வைக்கப்படட்டும். பெரிய காரியங்களை செய்வீராக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.